என் பெயர் ஜே ஞானசேகர். விஸ்வக்சேனா குளோபல் சீனியர் செகண்டரி பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். இந்த பள்ளியில் புதிதாக தமிழ் ஆய்வகம் ஒன்றை நாங்கள் தமிழில் உள்ள ஆசிரியர் அனைவரும் சேர்ந்து ஒரு புதிய ஆய்வகத்தை உருவாக்கியிருக்கிறோம். இந்த ஆய்வகத்தில் எழுத்துக்கள், தமிழ் எழுத்துக்கள் எவ்வாறு உச்சரிக்க வேண்டும், எவ்வாறு அதை செயல்படுத்த வேண்டும் என்றும், சுழல் அட்டைகளை வைத்தும் வண்ண அட்டைகளை வைத்தும் பல படங்கள் வரைந்து மாணவர்களுக்கு எளிதில் புரிந்து கொள்ளும்படியான கருத்துக்களை படங்களை காட்டி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முன்னோக்கி கொண்டு வந்திருக்கிறோம். இந்த ஆய்வகத்தில் மாணவர்கள் எளிதில் புரிந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை. ஏனெனில் கரும்பலகையில் எழுதுவதை விட நேரடியாக அவர்கள் இந்த ஆய்வகத்தில் உள்ள எழுத்துக்களை பார்ப்பதும் எழுத்துக்களை கொண்டு செயல்படுத்துவதும் அவர்கள் சிறந்ததாக கருதப்படுவோம் என்ற நிலையில் இந்த ஆய்வகத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். முதலில் தமிழ் எழுத்துக்கள் மாணவர்கள் கா அப்படி என்ற உச்சரிப்பு, குரில் நெடில் என்ற உச்சரிப்பு சொல்ல தெரியாமல் இருக்கிறார்கள் என்பதை விட தெரிந்து அந்த உச்சரிப்பை சரியாக உச்சரிப்பதில்லை. ஆகவே இது கா குரில் எழுத்து, இது கா நெடில் எழுத்து என்று அவர்களுக்கு நாம் கையில் வைத்து சொல்லும்போது, அவர்களாகவே சொல்லி கொடுக்கும்போது அவர்களும் அதை சொல்லும்போது மிகவும் எளிதில் புரிந்து கொள்வார்கள். இது மட்டுமல்ல, இந்த வாய்ப்பாடை வைத்து 4ஆம் வகுப்பு 5ஆம் மாணவர்களுக்கு பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக நாம் வாய்ப்பாடை வைத்து சொல்லிக் கொடுக்கலாம். கணிதத்தில் எப்படி 2 2 4 என்பது போல கா என்றால் இக்கு கூட்டல் ஆ என்ற எழுத்து கா என வரும் என்பதை மாணவர்கள் சொல்லிக் கொடுக்கும்போது, பிரித்து எழுதுக என்ற ஒரு பகுதியில் அந்த எந்த எழுத்தை பிரிக்க வேண்டும், எவ்வாறு பிரிக்க வேண்டும் என்று நாம் இந்த எழுத்துக்களை வைத்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். உயிர் எழுத்துக்களை நாம் பலமுறை சொல்லிக் கொடுத்தாலும் மாணவர்கள் 12 என்பதை 18 16 என்று சொல்கிறார்கள். நினைவில் இருக்கிறது, ஆனால் பதட்டத்தில் 12 பதில் 16 18 என்று சொல்லிவிடுகிறார். அவர்கள் நேரடியாக இதை பார்க்கும்போது அவர்களுக்கு இது புரிந்து விடுகிறது. அதே போல் இங்குள்ள அட்டைகளை பார்த்து, இந்த அட்டையில் ரீ இது நெடில் எழுத்து, இது கை அப்படி என்ற எழுத்து, இந்த எழுத்துக்களை வைத்து வார்த்தைகளை சுலபமாக கற்றுக்கொள்ள மாணவர்களுக்கு ஒரு பயிற்சியாக எடுத்துக்காட்டாக விளங்குகிறது என்பதை நாங்கள் இதன் மூலம் மாணவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ ஒரு சில மாணவர்களை அழைத்து இதில் உள்ள எழுத்துக்களை வைத்து பாடத்தில் உள்ள சொல்லும் பொருளும் பாடத்தில் உள்ள தலைப்புகளை எடுக்க சொல்லும்போது மாணவர்கள் தாங்களாகவே எடுத்து பயன்பெறுகிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட எழுத்துக்களை வைத்து பயன்பட செய்கிறார்கள் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக சொல்ல முடியும். மாணவர்களும் உற்சாகத்தோடு இந்த எழுத்துக்களை வைத்து எழுத்துக்களை கண்டுபிடித்து வார்த்தைகளை எங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். அவர்களாகவே எழுத்துக்களை எடுத்து புதிய வார்த்தைகளை எங்களுக்கு அறிமுகப்படுத்துவது இந்த தமிழ் ஆய்வகம் செய்கின்ற ஒரு செயலாக இருக்கிறது. தமிழ் ஆய்வகம் இந்த பள்ளியில் இதன் முதன்முறையாக வந்திருப்பது எங்களுக்கு மட்டுமல்ல, மாணவர்களுக்கும் ஒரு சிறந்த ஒரு பயிற்சி முகாமாக இருப்பதை நாங்கள் பெருமகிழ்ச்சியில் கொள்கிறோம் என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கு உள்ள வண்ண அட்டைகளில் பட்டமரம் என்று ஒரு வண்ண அட்டையில் படம் வரைந்து வைத்துள்ளோம். நம் முன்னோர்கள் பழங்காலத்தில் இயற்கையை தெய்வமாக வணங்கினார்கள். காற்று, மரம், சூரியன், சந்திரன், சூரியன் போன்ற இயற்கையை தெய்வமாக வணங்கினார்கள். அதில் மரம் என்பது மிகவும் மிகவும் நிழல் தரக்கூடிய, காற்றை கொடுக்குகின்ற இந்த மரத்தை அவர்கள் மிக தெய்வமாக வணங்க மக்கள் பயன்படுத்தினார்கள். அப்படி அந்த மரமானது ஒருவேளை இலைகள் இருக்கும்போது, கிளைகள் இருக்கும்போது அதில் பறவைகள் கூடு கட்டி தங்கி வாழ்ந்த நிலை, அதே நிழலில் மனிதர்கள் தங்கி வாழ்ந்த நிலை உண்டு. ஆனால் அதே மரம் பட்டு போன பிறகு அந்த மரமானது தன் நிலை அறிந்து அது எவ்வாறு அழுகிறது என்பதை இங்கே கவிஞர் அழகாக நமக்கு சொல்கின்றார். பட்டமரம், ஒரு மரமானது தன் இலைகளை உதிர்த்து விட்ட பிறகு என்னை வெட்ட வரும் காலம் எப்பொழுது வரும் என்று காத்து கொண்டிருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய பட்டைகள் உரித்த தோளாக இருப்பதை கண்டு மிகவும் வேதனை அடைகிறது. ஆகவே மரம் என்று நாம் ஒன்று வைத்தால் உண்மையாகவே நமக்கு மழை வருவது மட்டுமன்றி காற்றையும் பெற முடியும்.
மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்று வாசகத்தில் சொல்வது மாத்திரமல்ல, நாம் மரத்தை வளர்க்கும் போது நாம் மழையை பெறுவோம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த மரத்தை நாங்கள் வரைந்து வைத்துள்ளோம். இப்போ இது ஒரு பாடத்தில் 7ஆம் வகுப்பு பாடத்தில் 9ஆம் வகுப்பு பாடத்தில் வருகிறது. ஆனால் இந்த பட்டமரம் படுகின்ற பாடை நாம் வேறு விதமாக மாணவர்கள் சொல்லும் பொழுது மாணவர்கள் நேரடியாக படத்தை பார்த்து புரிந்து அதில் உள்ள கருத்துக்களை அவர்களாகவே தங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை சொல்வதில் எளிதாக புரிகிறது என்பதற்காகவே இப்படிப்பட்ட வண்ணப்படங்களை நாங்கள் வரைந்து வைத்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றோம். உண்மையாகவே இதுவரை நாங்கள் இந்த ஆய்வகத்தை திறந்த நாள் முதல் மாணவர்கள் வந்து இந்த ஆய்வகத்தில் பல செயல்பாடுகளை செய்து பயன்பெறுகிறார்கள் என்பதில் ஐயமில்லை என்பதை நாங்கள் உறுதியாக சொல்கிறோம். ஆகவே இதுவரை மட்டுமல்ல, இன்னும் பல வண்ணாட்டைகளையும் பல செயல்பாடுகளையும் மாணவர்கள் செய்து கொடுக்க முயற்சி செய்ய போகிறோம் என்பதை நாங்கள் இந்த விதத்தில் சொல்லி இத்துடன் என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். For admission, contact Vishwaksena Vidya Vikas Matriculation Higher Secondary School 9566205555, Vishwaksena Global Senior Secondary School 87545-30170, Vishwaksena Arts and Science College for Women 8660566635, Vishwaksena College of Education B.Ed 9440588844, Polivakam, Tiruvallur, Vishwaksena Tiny Tots 85318 11111, Punga Nagar, Tiruvallur.